பல்பு வாங்கும் போதெல்லாம் உன் முகத்தை இப்படி பக்கத்துல இருந்து பாக்குறதுக்கு செம்மையா இருக்குடா ஆதி மாமா. அது மாமாவா? ஆமா, இந்த ஊர்ல எல்லாம் அப்படிதான் கூப்பிடுறாங்க. ஆண்டாள் கூட அவ புருஷனை அப்படிதான் கூப்பிடுறா. சரி சரி, நீங்க முதல்ல ஷர்ட்டை போடுங்க. விட முடியாதுடா. நீ பல்பு வாங்கினதுக்கு உனக்கு ஏதாவது தண்டனை கொடுக்கணும்ல? என்ன தண்டனை? இனிமே இந்த மாதிரி பல்பு வாங்கினேன்னு வையே, ஒவ்வொரு தடவையும் பல்பு வாங்கும் போது நான் இப்படி ஒண்ணு கொடுப்பேன். ஓகேவா ஆதி மாமா? ஓகே. அதெல்லாம் அதுக்காகலாம் நான் டெய்லி பல்பு வாங்கலாம்னு நினைக்காதீங்க. அடுத்த தடவை உங்களை எப்படி கவுக்குறேன்னு பாருங்க. ஆல்ரெடி நீங்க வாங்கிட்டு தான் இருக்கீங்க. சரி, என்ன திடீர்னு ஃபாரின் ட்ரிப்லாம் பிளான் பண்ணிருக்கீங்க? செகண்ட் ஹனிமூனா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு ஒரு பிஸ்னஸ் மேட் இருக்கு. சரி, தமிழையும் கூட்டிகிட்டு போனால் ரொம்ப சந்தோஷப்படுவான்னு தோணுச்சு. அதான் 2 பேருக்கும் சேர்த்து டிக்கெட்டை போட்டேன். நீங்கள் தேவையில்லாமல் கனவெல்லாம் கண்டுட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. என்னப்பா நீ 10 நாள்ல ஃபாரினுக்கு தனியா போறதுக்கு டிக்கெட் போட்டுக்கிற போல் இருக்கு? சும்மா சார், நான் பாரதி தமிழ் 3 பேரும் ஒன்னா தான் போறோம். சந்தோஷம்ப்பா. அப்புறம் உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கணும். ஆனா அதை நீ எப்படி எடுத்துப்பேன்னு தான் தெரியலையே. அட என்ன சார், நமக்குள்ள என்ன இருக்கு? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. ஏப்பா, எப்படிப்பா அந்த பையலை நம்பி 1.5 கோடி ரூபாய் தர நீயே? அந்த பையலை நம்பி அவன் அப்பனாத்தாலே 1 கோடி ரூபாய் கொடுக்க மாட்டாங்க. நீ எப்படியா அவனை நம்பி 50 ரூபாய போடுற நீயே? ஏய், தெரியாம தான் கேக்குறேன். எந்த நம்பிக்கையில் நீ இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க? அழகர் என் ஃப்ரெண்டு சார், இதை விட வேற என்ன நம்பிக்கை வேணும்? ஏய், என்னையா நீ சுத்த விவரம் கட்ட ஆளா இருக்கிறியே? ஏயா, பழக்கத்துக்காக உதவி செய்யறதா இருந்தா ஒரு 1000 2000 செய்யலாம். அதை விட்டுப்புட்டு இப்படி 1.5 கோடி ரூபாய் தூக்கி கொடுப்ப நீயே? சார், நான் அவனுக்கு கொடுக்கறது வெறும் பணம் தான். ஆனா அழகர் அதை விட விலை மதிக்க முடியாத நிறைய விஷயங்களை எனக்கு கொடுத்துருக்கான். இல்லப்பா, என்னப்பா நீ, நான் என்ன சொல்ல வரேங்கிறதையே நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. அது என்னதான் அந்த அழகர் பையன் என் பொண்ணுக்கு புருஷனா இருந்தாலும் நாளை பின்ன அந்த பையன் இந்த ரூபாயை உனக்கு கொடுக்காம ஏமாத்தி போட்டான்னு வெயி, என்ன செய்வ? சார், நானும் திரும்பவும் சொல்றேன், அழகர் என் ஃப்ரெண்டு சார். அவன் என்னை ஏமாத்த மாட்டான். ஒருவேளை அவனால அதை திருப்பி கொடுக்க முடியலன்னாலும் அதனால எனக்கு பெரிய லாஸே இல்லை சார். இப்போ உங்ககிட்ட ஒரு 100 ரூபா இருக்கும்போது அதுல 1 ரூபா தொலைஞ்சா நீங்க வருத்தப்படுவீங்களா? இல்ல போனா போதுன்னு விட்டுட்டு போயிடுவீங்கல்ல. அந்த மாதிரி தான் சார் இந்த பணமும். சரி, அப்படியே இந்த பணம் திரும்பி வரலன்னா கூட நான் இன்னொரு பிசினஸ்ல இதை சம்பாதிச்சிருவேன், அவ்வளவுதான். ஏப்பா, நான் உனக்கு ஒண்ணு சொல்றேன். நீ அந்த பையல ரொம்ப நம்பிக்கிட்டு இருக்க. ஆனா அவன் ஒரு நாள் உன்னை நடு தெருவுல நிறுத்துவான். அன்னைக்கு நீ என்ன கண்டிப்பா நினைச்சு பாப்ப. சார், தெரியாம தான் கேக்குறேன், அழகர் மேல உங்களுக்கு அப்படி என்னதான் கோபம்? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், ரொம்ப நாளா நீங்க ஒரு மாதிரியா ட்ரீட் பண்றீங்க சார். என்னதான் சார் உங்களுக்கு பிரச்சனை? ஏப்பா, என்னத்த சொல்றது? உன் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தன் சுத்திக்கிட்டு இருக்கான் பாரு, அவனை எனக்கு சுத்தமா பிடிக்கலப்பா. என்ன சார் நீங்க ஆண்டாளுக்காக அவனை மன்னிச்சு ஏத்துக்கிட்டீங்கன்னு எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. நீங்க இன்னும் அவனை திட்டிக்கிட்டு இருக்கீங்க. என்ன பண்றது? உன் ஃப்ரெண்டு அப்படியே அம்புட்டு பேரையும் மயக்கி வசியம் பண்ணி வச்சிருக்கேன். என்ன தம்பி, பேச்செல்லாம் ஒரு தினுசா இருக்கு. ஏய், அவனை வச்சா உனக்கு என்ன செய்யுது இப்போ? உங்க பேச்சு தான் சார் ஒரு மாதிரியா இருக்கு. அது உனக்கும் ஒரு பொம்பளை புள்ளி இருக்கு. நாளைக்கு அது வளர்ந்ததுன்னா என் நிலைமை உனக்கு புரியும். என் பொண்ணுகிட்ட நான் ரெட்ட வேஷம்லாம் போட மாட்டேன். அப்போ நான் என் புள்ள கிட்ட ரெட்ட வேஷம் போடுறேங்கிறியா? பின்ன இதுக்கு பேர் என்ன சார்? வேண்டாமியா, வேண்டாம். தேவையில்லாம என்ன உரசி பாத்துறாத. எனக்குள்ள வேற ஒரு தர்மலிங்கம் இருக்கான். சார், நீங்க தேவையில்லாம அழகரை உரசறத நிறுத்துங்க சார்.
அவன் ஆண்டாள் கூட சந்தோஷமா இருப்பான், ஆண்டாளையும் சந்தோஷமா வச்சுப்பான். அப்படின்னா அவனுக்கு ஒண்ணுனா நீ வந்து நிப்ப. கண்டிப்பா சார். அவனுக்காக யார வேணாலும் எப்படி பெரிய ஆளா இருந்தாலும் எதிர்த்து நிப்ப. யார வேணாலும் எவனை வேணாலும் எதிர்த்து நிற்பேன். தப்பு பண்றியா நீயே? ரொம்ப பெரிய தப்பு பண்ற. அழகருக்காக எது பண்ணாலும் அது தப்பே இல்லைன்னு நினைக்கிறவனா? உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு தம்பி, அத ஒழுங்கா வாழணும்னு நினைச்சு பாரு. சார், அந்த வாழ்க்கையை திருப்பி கொடுத்தது அழகர் தான் சார். அப்படிப்பட்ட ஒருத்தனுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். எப்ப ஏய், நெருப்பு பார்க்க அழகாத்தான் இருக்கும், அதுக்காக அத கையில பிடிச்சி விளையாட நினைக்க கூடாது. அழகருக்கும் ஆண்டாளுக்கும் நடுவுல எவ்வளவு பெரிய நெருப்பு வந்தாலும் அதை அணைக்கிற ஆளு நானா தான் இருப்பேன். அந்த நெருப்பை வச்சது யாரா இருந்தாலும் அவனை முடிக்கிற ஆளும் நானா தான் இருப்பேன். சார், எனக்கு உங்க மேல பெரிய மரியாதை இருக்கு. ப்ளீஸ் தயவு செஞ்சு பெரிய மனுஷனா நடந்துக்கங்க. அழகர் விஷயத்துல ஏதாவது பண்ணி என் பகையை சம்பாதிச்சுக்காதீங்க. ஏன்னா நான் அழகர் மாதிரி இல்லை. என்ன தம்பி அதட்றியா? எடுத்து சொல்றேன் சார். ஏன்னா நீங்க என்னை விட வயசுல மூத்தவர், அதனால உங்களுக்கு புரிய வைக்கிறேன். சார், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வரேன்.